பவுல் யாரும் கட்டாயத்தினால கொடுக்க வேணாம். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆஃபரிங் எடுக்கிறாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, ஏப்பா நீங்கள் சில தேவை உள்ள விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும், நான் அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறேன். மக்கதோனியா சபை அவங்க அளவுக்கு மிஞ்சி கொடுத்தாங்க, தாராளமாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப ஒரு ஏராளம் தாராளமாக கொடுத்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி கொடுங்க, ஆனால் யாரும் கட்டாயத்தினால் கொடுக்க வேணாம், விருப்பப்பட்டு கொடுங்க. ஏன்னா உற்சாகமாக கொடுக்கிறவர்கள் மீது தேவன் பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? 8-9 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9 ஃபுல்லாக 2த்தையும் வாசித்து என்ன சொல்றாரு? உற்சாகமாக கொடுங்க, விருப்பப்பட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இயேசு கொடுத்த மாதிரி கொடுங்கன்றாரு. எப்படி? இயேசு கொடுத்த மாதிரி கொடுங்க. இயேசு எப்படி கொடுத்தாரு? ஜீவனே கொடுத்தாரு, எல்லாத்தையுமே கொடுத்தாரு. நமக்காக தரித்திரரானார். ஐஸ்வர்யவான் அவர் தரித்திரா ஆனாரு, எல்லாத்தையுமே கொடுத்தாரு. அவர் கொடுத்ததை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? லெவலை உயர்த்திறாருன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இயேசுவை சந்தித்த ஜக்கேயு அவர் எப்படி கொடுத்தாரு? எவ்வளவு கொடுத்தாரு போய் பாருங்க. புதிய ஏற்பாடு எப்பவுமே லெவலை உயர்த்துது. பழைய ஏற்பாடு சொல்லுது, லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப், உன்னை அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த லெவலை உயர்த்திட்டாரு. நான் உன்னை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். உன்னை அன்பு கூறுறது போல இல்லை, நான் உன்னை அன்பு கூர்ந்து சிலுவையில் ஜீவனே உனக்காக கொடுத்தது போல நீ ஒருவரை ஒருவர். அப்போ எப்பவுமே லெவல் உயர்ந்துருது. அப்போ இந்த தசமான் வர்றப்போ சிலர் அவங்க வசதிக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம காணிக்கலாம் கொடுக்க தேவையில்ல, யார் சொன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றது முட்டாள்தானோ. நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்க போனால் லெவல் ஏறிடுச்சு. சரி அதை விடுங்க, 10% வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல பேஸ் லைன். விருப்பப்பட்டு தான் கொடுக்கணும். புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் யார் கட்டாயத்தினால கொடுக்க கூடாது. கட்டாயத்தினால மட்டும் கொடுத்தா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. கடவுள்கிட்ட வர்றப்போ பாருங்க, எப்பயாவது நம்ம ஒரு கடமை உணர்ச்சியோட செய்யறது பரவாயில்ல, ஆனால் எப்போவுமே வெறும் கடமை உணர்ச்சியோட தான் செய்கிறோம்னா அது அவ்வளோ நல்லதில்லை. உலகத்தில் தான் கடமை உணர்ச்சியை பெருசாக தூக்கி பிடிப்பாங்க. கிறிஸ்தவத்தில் கடமை உணர்ச்சின்றது ரொம்ப பேசிக்கு. ஒன்றும் இல்லையா, சரி கடமை உணர்ச்சியோட தான் செய்ய. சில நாள் சபைக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது, இன்னைக்கு போகணுமா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறப்போ இன்னைக்கு போகணுமா, இவ்வளோ செய்யணுமா, இன்னைக்கு பிரசவம் பண்ணணுமா, ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் இல்லாதப்போவும் இது என்னுடைய கடமை, தேவன் எனக்கு கொடுத்துருக்க பொறுப்புன்னு நினச்சி நான் போகிறேன், செய்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் வெறும் கடமை உணர்ச்சியோடு தான் செய்கிறேன், விருப்பப்பட்டு செய்யலைன்னா அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப இங்கே என்னமோ பெரிய கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது போல தான் பவுல் சொல்கிறாரு, சும்மா கடமை உணர்ச்சினால கொடுக்காதீங்க, கட்டாயத்தினால கொடுக்காதீங்க, விருப்பப்பட்டு கொடுங்க. இயேசு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு நினச்சி கொடுங்க. தேவன்